எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு 2018ஓட கடைசி நாள், அதாவது 31வது டிசம்பர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நாள், அதாவது நாளைக்கு 1 ஜனவரி 2019. முதல் நாள் வருஷ பிறப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. புதுசாக என்னென்ன படம் போடுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கோல் செட் பண்ணுவோம். இந்த வருஷத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் வருஷம் செட் பண்ணிட்டு இருந்தேங்க. 2018ல் செட் பண்ணதை எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலை. 1-2 ஃபாலோ பண்ணேன், பட் அது வந்து ஃபுல்ஃபில்டாக பண்ணலை. ஸோ 2019ல் திருப்பியும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன். வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு இழைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சும் அடுத்த வருஷம் தொடங்கும் போது நான் திருப்பியும் அதே கோலை தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒருவேளை ஒரு 5 கிலோ குறைச்சேன் அப்படின்னா மறுபடியும் அந்த 5 கிலோ எப்படியாவது ஏறிடும். ஸோ அதனால இந்த வருஷம் ரியலிஸ்டிக்கான கோல் செட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் என்னால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட விஷயம் இருக்குங்க. ஸோ 2019 எப்படி நீங்கள் சந்தோஷமாக, வெற்றிகரமாக, அதுவும் இல்லாமல் உங்களோட வருஷமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. But when time is lost, everything is lost. அதாவது இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொத்து, பணம், காசு எல்லாம் போச்சு அப்படின்னா எதுவுமே போகல. ஏன்னா நீங்கள் அதை எப்பவுமே திருப்பி சம்பாரிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்பவுமே டைம் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் இருக்குது. ஆனால் ஹெல்த் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு லாஸ் ஆச்சு, உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை ஏதாவது ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒன்று போகுது. உங்களால் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது, இல்லை எதுவுமே பண்ண முடியாது உண்மைக்கு சொல்லணும்னா. ஸோ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 2 விட என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டைமுங்க. டைம் போச்சு அப்படின்னா உங்களால் அந்த டைம் திருப்பி வாங்கவே முடியாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2018 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த 2018ல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருந்திருக்கும். அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. திருப்பி 2019ல் அது பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. டைமை நான் எப்படி வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டிசம்பர் கடைசி வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 31. இன்னைக்கு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பாலி போயிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஃபீவர் இருந்துச்சு, கோல்டு இருந்துச்சு, காஃப் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருந்ததுனால நான் எதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணலை. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டே தான் இருந்தேன் ஒழிய நான் எதுவும் பெருசாக வேலை செய்யலை. பட் உண்மையை சொல்லணும்னா என்னால் எந்திரிச்சுக்கு வந்து பேச முடியாத அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. என்னால் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆகிருக்கும், பட் என்னால் முடிஞ்சிருக்கும். ஆனால் இதை பண்ணாமல் விட்டதே என்னோட பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் போயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுவே வந்து எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி 2019ல் என்றைக்குமே நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் என்னோட மைண்டில் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ டைமை நம்ம எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் 2019 எப்படி நம்மளோட வருஷமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டாப்பிக்கில் மொத்தம் 4 டாபிக் கவர் பண்ண போகிறேங்க. அதாவது 4 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். அந்த 4ல் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வருஷம் வந்து வெயிட் லாஸ் பற்றி நான் ஒரு கோல் எடுப்பேன், ரெசல்யூஷன் செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இவ்வளோ வெயிட் குறைக்கணும், 10 கிலோ குறைக்கணும், 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10-12 வருஷமாக எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த கோல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த ரெசல்யூஷன் செட் பண்ணுறேன். பட் ஒரு நாள் கூட நான் ஃபாலோ பண்ணதே இல்லை, வெயிட் குறைஞ்சதில்லை. ரொம்ப ரேராக குறைஞ்சிருக்கேன். பட் ஆனால் வந்து கடைசியாக அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கேன் 12 வருஷம் முன்னாடி இருந்ததை விட. ஸோ நம்ம லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதாங்க நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ்லேயும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இந்த வருஷம் விட்டுட்டேங்க. வெயிட் லாஸ் எனக்கு பண்ண வேண்டாம், நான் ஹெல்தியானா போதும் அப்படிங்கிறத என்னோட ரியலிஸ்டிக் ரெசல்யூஷன்.
ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு நான் நிறைய டைம் வந்து அந்த டயட் இருக்கேன், இந்த டயட் இருக்கேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் வெயிட்டை ஜாஸ்தி பண்ணுறது இல்லை என் ஹெல்த்தை லாஸ் பண்ணுறது தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒழிய என் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த வருஷம் நான் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்க. அது வந்து நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நான் எப்பவுமே வந்து 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் தான், எனக்கு பெருசாக வேலை இருக்காது. அதுவும் இல்லாமல் நான் மார்னிங் பர்சன் கிடையாது. என்னால் சீக்கிரமாக எங்கள் அம்மா மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ நான் எப்பவுமே ஒரு 7 மணிக்கு பக்கம் தான் எந்திரிப்பேன். இந்த வருஷம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு. 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியோதயத்தை பார்க்கலாம், அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும், பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை மெடிடேஷன் பண்ணவோ, யோகா பண்ணவோ, எக்ஸசைஸ் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிபரியாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக பொறுமையாக ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அதுவே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயங்க. ஸோ என்னோட லைஃப்பை வந்து இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். ரெண்டாவது என்ன என்னோட ரெசல்யூஷன் இல்லை கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் மை ஃபினான்சஸ். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பட்ஜெட் போடுவோம் இல்லைங்களா, அதுதாங்க இது. நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா கார்டில் வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ என் கார்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எங்கே போகிறேன், என்ன செலவு பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஒருவேளை திடீர்னு எனக்கு பணம் கம்மியாயிடுச்சு, என் கார்டில் காசு இல்லை அப்படின்னா தான் வந்து எங்கே போச்சு காசு அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிஓஎஸ்ன்னு இருக்கும். ஏன்னா எல்லாமே கார்டில் யூஸ் பண்ணியிருப்போம், எங்கே யூஸ் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் இருந்த காலம் இருக்குது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம பட்ஜெட் என்னென்ன, நம்ம ஃபினான்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் கிடையாதுங்க. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லாட்டி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, வயசாயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நமக்கு தெரியலை அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்து தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து எப்பவுமே ஃபினான்சஸ் வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணுவார். நான் வந்து யோசிச்சிருக்கேன், என்னடா இது ஒரு ஆம்பளை பையன் ஃபினான்சஸை இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் யோசித்தேன், சரி ஓகே, இதில் வந்து ஆம்பளை பொம்பளைங்கிறது கிடையாது, நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் அப்படின்ட்டு. அது ஃபினான்சஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா மந்த்லி இந்த மளிகை சாமான் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இதுக்கு அவ்வளோ வாங்கியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு எழுதுறது மட்டும் ஃபினான்ஸ் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸ் டைம், இந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன மாதம் மட்டும் ஒரு 10,000 ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ராவாக பணம் சேவ் பண்ணியிருக்கோம். எப்படி சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ், கேஷ்பேக்குன்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வர ஆஃபர்ஸ், கேஷ்பேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து மந்த்லி இது பண்ணக்கூடாது? இது வந்து மந்த்லி 10,000 வரும்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் ஒரு 4,000 வந்தாலும் அது ஒரு 4,000 ஒரு சேவிங் தான் இல்லைங்களா? நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா 4,000 ரூபாய் நம்மளோட சொந்த உழைப்புனால நம்ம வந்து கொஞ்சம் விஜிலண்ட்டாக கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கறதுனால இந்த ஆஃபர்ஸ், கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணி 4,000 ரூபாய் சேவ் ஆகுது அப்படின்னா இது யாருக்கும் கணக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. இது நம்மளோட இண்டிபெண்ட் டெசிஷன், இண்டிபெண்ட் ஹார்ட் ஒர்க். அதனால அந்த காசும் நம்மளோட காசு தான். ஸோ அதை வச்சு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷத்தோட என்னோட செகண்ட் டார்கெட், செகண்ட் கோல், செகண்ட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபினான்சஸை என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, எங்கள் ஃபேமிலியோடது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபினான்சஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பெட்டராக கற்றுக்கிட்டு நான் வந்து பெட்டராக இன்னும் காசு சேவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட இது. இதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எப்படி பண்ண போகிறீங்கன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். இப்போது மூணாவதாக என்ன ரெசல்யூஷன், என்ன கோல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்க.
எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, முன்னாடியே ஒரு விஷயம் இருக்கும், நமக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு பல வருஷமாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. இது வந்து நான் முன்னாடி வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு இந்த ஆசை இருக்குது. ஆனால் ஒரு டைமும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 நாள் 1 வாரம் கண்டினியூஸாக நான் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் அது கற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து நான் கிளாஸ் எதுவும் போகாமல் நானாக வந்து ஆன்லைன் பார்த்து கற்றுக்கணுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா கொஞ்சம் கஞ்ச பிசினா இருக்கணும், இதுக்காக போய் காசு கொடுக்கணுமா, 2000 3000 கேட்பாங்க, இதுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது 10 நாளுக்கு அப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு தான் வந்து சரியாக தெரியாது இல்லைங்களா, ஆன்லைனில் என்ன தான் பார்த்தாலும் யாராவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருந்தால் தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் 10 நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸாக கற்றுக்காமல் இருக்கும்போது அது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் நான் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்லைன் பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், அது இதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ரொட்டீன் தாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக போய் கற்றுக்கிறது தாங்க பெட்டர். நம்ம ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா 2வது பாயிண்டில். ஸோ ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணிவிட்டு அதில் வர்ற காசை நான் என்னோட புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கோ, இல்லை புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கோ, இல்லை புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு புதுசாக ஒரு குக்கிங் ஷோ பார்க்குறது, இல்லை புதுசாக ஒரு சமையல் கற்றுக்கிறது, புதுசாக குழந்தைங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது, இல்லை புதுசாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறது, அந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறது, இது மட்டும்தான் புதுசாக கற்றுக்கிறதுக்கு இருக்காங்க? கிடையவே கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லைங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த வருஷம் 2019 நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 விஷயத்த புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேபூஸ் இருக்குது நம்ம இந்தியன் கல்ச்சரில், இந்தியன் ட்ரெடிஷனில். பட் அது கிடையவே கிடையாது. பொண்ணுங்கன்னா இதுதான் பண்ணணும், பொண்ணுங்கன்னா அதான் பண்ணணும், வீட்டில் இருக்க பொண்ணுங்கன்னா இதுதான் பண்ணணும், ஹவுஸ் ஒய்ஃப்னா அதான் பண்ணணும், ஒர்க்கிங் விமன்னா இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. அந்த டேபுவெல்லாம் நம்ம உடச்செறிஞ்சிட்டு நமக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே இந்த வருஷம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுங்க. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட 2019ஓட 3வது கோல். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். இப்போது 4வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்மளோட பியூட்டி ரொட்டீன் அதுதான் செல்ஃப் கேர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதாவது வாரம் நம்மளை வந்து இந்த மாதிரி பேம்பர் பண்ணணும், இந்த ஸ்கின் பேக் போடணும், இந்த ஸ்கின்னை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் பேக் போடணும், இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் போடணும், அது இதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேனே ஒழிய செல்ஃப் கேர்னா என்ன உண்மைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சதே கிடையாது. செல்ஃப் கேர் அது கிடையாதுங்க. செல்ஃப் கேர் அப்படின்னா செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்னா உண்மையை சொல்லணும்னா நான் இவ்வளோ வருஷம் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன், நான் ஏன் வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் வளர்த்துக்கல அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப நெகட்டிவான ஆட்டிடியூட் ஜாஸ்தி உள்ள ஒரு பொண்ணு. நீங்கள் வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து வீடியோஸில் நம்ம தேவையான ஒரு சில விஷயந்தான் பேசுகிறோம். நேரில் பார்க்குறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் வராது, என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. இதை நம்ம எப்பவுமே வந்து கிட்ட வரவே விடவே கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் குண்டா இருக்கேன்னா ஆமாம் குண்டா இருக்கேன், அதனால என்ன, குண்டா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட செல்ஃப் லவ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எப்பவுமே வந்து நம்மளை லவ் பண்ணணும். மற்றவங்க நம்மளை லவ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்மளை லவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தப்பான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க லைஃப்பில். நான் நிறைய டைம் வந்து சின்ன வயசில் நான் குண்டாக இருக்கேன், இல்லை நான் சரியாக படிக்கலை, நான் அசிங்கமாக இருக்கேன், என்னால் க்ரூம் பண்ணாமல் சரியாக க்ரூம் பண்ணிக்க தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்னை டீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், எனக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப செல்ஃப் பிட்டி, செல்ஃப் நெகட்டிவிட்டி இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன். எனக்கு வந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது. சே ஆண்டவா ஏன் என்னை இப்படி படைச்சா, எனக்கு ஏன் இப்படி சோதனை கொடுக்குற, என்னை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேசியிருக்கேன், யோசிச்சிருக்கேன், அழுதுருக்கேன். பட் உண்மையை சொல்லணும்னா நம்மளை எப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தாங்க நம்ம லைஃப்பில் பெரிய சேஞ்சே நடக்கும். நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்து நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பெருசாக சொல்கிறேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் என்னை இன்னும் பெட்டராக லவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வந்து நான் கிட்ட வரவே விடவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தாட் தான் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அப்புறம் நம்ம எப்பவுமே வந்து ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு போய் நம்ம அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி பண்ணுறத அறவே ஒதுக்கிடணும் அப்படிங்கிறத என்னோட இந்த வருஷத்தோட மெயின் செல்ஃப் லவ் கோல், செல்ஃப் கேர் கோல். ஏன்னா நம்ம ஒரு டைம் பண்ணுவோம், 2 டைம் பண்ணுவோம், 3வது டைம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அச்சோ என்னால் இன்றைக்கி பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்களால அது புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளோ நாள் பண்ண ஏன் இன்றைக்கி பண்ண மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக போய் பண்ணுவோம். ஏன்னா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது. அச்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமே, நம்ம ரிலேஷன்ஷிப் போயிருமே, என் இன்லாஸாக போயிட்டாங்களே, அவங்களுக்காக இது பண்ணாமல் விட்டுட்டோமே, அவங்க நம்மளை இப்படி பேசிடுவாங்க, நம்மளை அப்படி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பற்றியே யோசிக்கிறோமோ ஒழிய நம்மளை பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் நான் நிறைய நோ சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்படின்னா, நான் பிஸியாக இருக்கேன், என் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா செஞ்சு தர்றேன் அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கணும். எப்பவுமே எல்லாத்துக்குமே எஸ் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. நோ சொல்ல கற்றுக்கணும் கண்டிப்பாக. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நோ சொல்ல கற்றுக்கோங்க. இது என்னோட ரொம்ப கைண்ட் ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக ஒருத்தங்க நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே வந்து 4 டைம் சொல்லும்போது ஒருவேளை அது கரெக்டோ, அது உண்மையோ, ஆமாவோ, நம்ம அப்படி தான் இருக்கமோ அப்படின்னு நம்மளேவே வந்து நம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்மளை அறியாமல். அது ரொம்ப தப்பு. அதனால் ஒருவேளை நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளோட ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்டு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நம்ம செல்ஃப் கேர், இது எல்லாத்துக்கும் மூலதனமான ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு. நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டே ஒழிய மற்றவங்களுக்காக நம்ம யோசிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த வருஷம் நமக்காக, நமக்கே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட நமக்கு நாமே திட்டம் மாதிரி நமக்கு நாமேங்கிற திட்டத்தை ஃபஸ்ட் நமக்கு கொண்டு வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு நமக்கு அப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு யோசிக்கிறத கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேங்க. இப்போ 2019 இந்த கோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் 2019 ஜான்வரி 1 இருக்கிறத விட டிசம்பர் 31 நான் ஒரு பெட்டரான தமயந்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை, என்னோட கோல். ஸோ அதுக்காக தான் இந்த 4 கோல்ஸும் நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களை ஒரு பெட்டரான பர்சனாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்ஸை ஃபாலோ பண்ணலாங்க. இது வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன், யாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ண கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் தேவைப்படும். ஸோ யாருக்கு எது வேணுமோ அதுதாங்க எடுத்துக்க முடியும். ஒன்றே செய் அதை நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நாளைக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காம இன்றைக்கே ஃபாலோ பண்ணி இதை வந்து இன்றைக்கே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம உட்காந்துட்டு நம்ம படத்தை பார்க்கும்போது ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.